வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்ப பத்தி தான். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப்னா என்ன அப்படின்னா, ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர். டிசைனிங்களோட ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்ல்டு நம்பர் 1 சாஃப்ட்வேர் ஆக்சுவலா இமேஜ் எடிட்டிங்ல. அதில என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோஷாப்ல பண்ணக்கூடிய டிசைன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன டிசைன்ஸ் இப்போ ஒரு இமேஜ் கட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு இமேஜ கலர் பண்றதா இருக்கட்டும், ஒரு ப்ரௌச்சர் டிசைன், ஒரு மேகசின், ஒரு பேப்பர் லே அவுட், வெப்சைட் லே அவுட் எந்த டிசைனா இருந்தாலும் ஃபோட்டோஷாப்ல பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபோட்டோஷாப்ல பண்ண முடியாதது எதுவுமே கிடையவே கிடையாது. இப்போ அனிமேஷன் கூட வந்துருச்சு. இப்போ 3D மாடலிங் கூட வந்திருக்கு ஃபோட்டோஷாப்ல. போக போக ஃபோட்டோஷாப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா, ஏதாவது எக்ஸ்ட்ரா டூல்ஸ் விட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ ஃபோட்டோஷாப்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஸோ இமேஜ் ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமேஜ் ப்ராசஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இமேஜ் வந்து நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஃபோட்டோஷாப்ல மட்டும் தான் இருக்கு. ஒரு அனிமேஷனுக்கு மதர் சாஃப்ட்வேர்னா ஃபோட்டோஷாப் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேற அனிமேஷன்ல மத்த சாஃப்ட்வேர்ல வந்து உங்களால இமேஜ் கட் பண்ணவோ, கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணவோ எதுவே முடியாது. ஸோ ஃபோட்டோஷாப்ல இருந்தா உங்களால இமேஜ் கட் பண்ணி, அத வந்து PNG ஃபைலா சேவ் பண்ணி, எங்க வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோஷாப்புக்கு மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோஷாப் வந்து என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்ல வந்து 2 கலர் டோன் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் RGB. ஸோ RGBனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட், கிரீன், ப்ளூ. ஸோ செகண்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா CMYK. CMYKனா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேயான், மெஜந்தா, எல்லோ அண்ட் பிளாக். ஸோ அதுதாங்க கலர் கரெக்ஷன். ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்ல வந்து ஒண்ணே ஒண்ணு தாங்க பண்ண முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிண்டிங் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, CMYKவோட ப்ராசஸ் தான் பிரிண்டிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் நெறையா பிரியும். இப்போ நீங்க ஃபோட்டோக்குன்னு போயிட்டீங்க அப்படின்னா, உங்களால CMYK கலர் பிரிண்டிங் குடுக்கவே முடியாது. ஸோ RGB தான் குடுக்க முடியும். RGBனா என்ன கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு ஷைனிங்கான குவாலிட்டியா அந்த பேஸ் பண்ணி குடுக்குறது தான் RGBன்றது. ஸோ அதோட டெஃபினிஷன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இதான் RGB. ஓகேங்களா? இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதான் CMYK. ஸோ RGBயோட கலர் டோன் பாருங்க எப்படி இருக்கு? ஸோ CMYK கலர் டோன் பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஷாப்ல எந்த டிசைன் பண்ணாலும், அத வந்து நீங்க CMYK கொண்டு போக சொல்ல இந்த மாரி டல் ஆயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நம்ம ஃபோட்டோஷாப்லயே பண்ணணும். பட் கலர் மாறக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷீட் ஓப்பன் சொல்லவே, இந்த பாருங்க. கண்ட்ரோல் N குடுக்க சொல்லும். உங்களோட கலர் மோடு ஒரு ஆப்ஷன் இங்க காட்டும். ஓகேங்களா? இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த கலர் மோட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு RGB வேணா, இல்ல CMYK வேணுமான்னு சொல்லி நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம பிரிண்டிங் போறோம் அப்படின்னா, நீங்க CMYK வைக்கலாம். ஸோ இப்போ நீங்க குடுக்குற கலர் தான் வரும். ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதனால ஒரு டிசைன் பண்றதுக்கு முன்னாடி, அது RGB வேணுமா, இல்ல CMYK வேணுமான்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெக்டார் அண்ட் பிக்சல். பிக்சலுக்கும் உள்ள வெக்டாருக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். கலர்ல வந்து ஒரு வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ RGBக்குனா என்ன, CMYKனா என்ன அதே கான்செப்ட் தாங்க இதுக்கும். ஸோ பிக்சல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சல் வந்து ராஸ்டர். ராஸ்டர்னா என்னன்னா, ஒரு பாக்ஸ டிபெண்ட் பண்ணி கலர் பண்ணும். இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா, இங்க பிக்சலோட இமேஜ் பார்த்தீங்க பாருங்க பிக்சல் ஆகுதுங்களா? ஸோ நீங்க ஜூம் பண்ணீங்க அப்படின்னா பிக்சல் ஆகும். இப்போ நார்மலா வந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கங்க. அந்த இமேஜ் வந்து நீங்க எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பாக்ஸா காட்டும். ஸோ அந்த ஒரு பாக்ஸ டிபெண்ட் பண்ணி தான் ஒரு இமேஜே ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாரி பண்ணக்கூடிய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, பிக்சல்ல ஒர்க் பண்ணும். இது வெக்டர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராயிங் அவுட்புட். நம்ம என்ன டிராயிங் பண்ணாலும், நீங்க எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பாக்ஸே காட்டாது. ஸோ பிளெயின் கலர் எடுக்கிறது தான் வெக்டரோட கான்செப்ட். ஸோ வெக்டர் யூஸ் பண்றது ஒன்லி ஃபார் டிசைனிங். டிசைனிங் மீன்ஸ் டிராயிங் பர்பஸ் மட்டும் தான் உங்களால வெக்டர் யூஸ் பண்ண முடியும். ஸோ பிக்சல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இமேஜ் ப்ராசஸ். ஸோ இமேஜ்ன்றத தான் பிக்சலா கன்வே பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிக்சல்னா என்ன, வெக்டர்னா என்ன அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோட்டோஷாப் தான். ஸோ ஃபோட்டோஷாப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த சிஸ்டம்ல ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ சப்போஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்க லோகோ வந்து இந்த மாரி வந்திருக்கும். ஸோ டெஸ்க்டாப்ல. அப்படி இல்ல நான் டெஸ்க்டாப்ல வரல அப்படின்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இத பாருங்க பாட்டம் ஏரியால ஸ்டார்ட்னு ஒரு மெனு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் புரோகிராம்ஸ். ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இங்கேயும் காட்டாது. ஸோ இங்கேயும் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபோட்டோஷாப்போட அட்வான்ஸ் லோகோ. PS போட்டிருக்கும். ஃபோட்டோஷாப்போட CC ஸோ இப்போ நான் அத ஓப்பன் பண்றேன். இதோட லேஅவுட் எப்படி இருக்கும், இது ஃபியூச்சர்ஸ் எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இதுதாங்க ஃபோட்டோஷாப்போட அட்வான்ஸ் வெர்ஷன். ஸோ இந்த தீம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்போட தீம் பேலட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க லெஃப்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து டூல்ஸ் பேலட். இது வந்து மெனூஸ். ஓகேங்களா? மேல இருக்கிறது ஃபுல்லா மெனூஸ். இது வந்து ஆப்ஷன்ஸ். இந்த எசென்ஷியல்ஸ் தனியா இங்க இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட டூல்ஸ் பேலட் இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த டூல்ஸ் பேலட்டோட வேரியேஷன்ஸ். இப்போ நீங்க பெயிண்டிங் பண்றீங்க, இல்ல டைப்பிங் பண்றீங்க, இல்ல வேற ஏதாச்சும் பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பெயிண்டிங் போறீங்க அப்படின்னா, பெயிண்டிங்கோட டூல்ஸ் மட்டும் தான் இங்க வரும். அதே மாரி டைப்போகிராஃபி போறீங்க அப்படின்னா, டைப்போகிராஃபிக்கு ஏத்த டூல்ஸ் தான் இங்க வரும். ஸோ நம்ம என்னென்ன டைப் பண்ண போறோம், டைப்பிங்க்கு என்ன இம்பார்ட்டன்ட். ஸோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்க வரும். அதே மாரி
இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி போகிறீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங்க்கு என்னென்ன வரும், ஸோ அந்த டூல்ஸ் மட்டும் தாங்க இங்கே வரும். ஸோ அதுதான் இந்த பேலட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஸ்வாட்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அண்ட் ஸ்வாட்சஸ், இங்கே லேயர்ஸ் இருக்குது, சேனல்ஸ் இருக்குது, பாத் இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுவும் டூல்ஸ் தான். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ பேராகிராஃப் அண்ட் கேரக்டர். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுவும் அதே ஒரு மென்ஷன் தான், போல்ட் கேரக்டர் பண்ணுறது. ஸோ இது வந்து ப்ரஷோட ப்ரீசெட்ஸ், ப்ரஷோட செட்டிங்ஸ் எல்லாமே வரும். ப்ரஷ்ன்னு இருக்குது, ப்ரஷோட ப்ரீசெட் 2 ஆப்ஷன் இதில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ டிவைஸ் ப்ரிவ்யூ. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிவைஸ் ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம் இங்கே வந்து. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்கள். ஸோ ஆர்ஜிபியோட கண்ட்ரோல் நம்ம எல்லாம் கலர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆர்ஜிபியோட கண்ட்ரோல்ஸ் இங்கே காட்டும். ஸோ அடுத்தது வந்து 3D பேனல். ஸோ இன்ஃபோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜிபியோட ஆங்கிள்ஸ், ஸோ கலர் கரெக்ஷன்ஸ், ஸோ சிஎம்கோட கலர் கரெக்ஷன்ஸ், ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட வித்து லென்த் எல்லாமே நம்ம இதில் காமிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது பாருங்கள் நோட் டூல். ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை தவிர்த்து நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா விண்டோஸ், இதை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த விண்டோஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே டிக் பண்ணிருக்கிறது மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. எனக்கு வந்து வேறு நிறையா வேணும். இப்போ கலர் க்ளோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த பாருங்கள் க்ளோன் சோர்ஸ் தனியாக வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லாமே வந்து இந்த விண்டோஸில் இருக்க பேலட்டில் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விண்டோஸோட பேலட் தாங்க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வர சாப்டரில் நம்ம ஃபோட்டோஷாப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ டூல்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கறது, அதோட டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு வரக்கூடிய எல்லா சாப்டரையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.